வணக்கம் மக்களே, இது உங்கள் எஸ்வி ஆன்மீகம். நான் ஒரு பிச்சைக்காரன். என் கையில காசு இல்லை, ஆனா என் மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இன்று அந்த கேள்விக்கு பதில் கிடைக்க போகுது. ஏன்னா இன்றைய கெஸ்ட் சிவன், சிவபெருமான். மகனே, நீ கேட்டது பிச்சை இல்லை, நீ கேட்டது நிம்மதி. சாமி, என் வாழ்க்கையில ஏன் திருப்பம் வரல? நான் முயற்சி பண்றேன், ஆனா வாழ்க்கை திரும்பவே மாட்டேங்குது. ஏன்? முயற்சி செய்ததாலே வெற்றி வராது. நம்பிக்கை உடையாதவனுக்கு தான் வெற்றி வரும். உன் வேகம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா நம்பிக்கை குறைக்க கூடாது. நான் யாரையும் கெடுக்கல, ஆனா என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு வலி? நல்லவருக்கு வழி வரும். அது தண்டனை இல்ல, அது பக்குவம். தங்கம் தீயில தான் சுத்தமாகும். அதே மாதிரி மனிதன் சோதனையில தான் உயர்வான். சாமி, சில நேரம் நாம அழுறோம், நீங்க ஏன் உடனே பதில் சொல்ல மாட்டீங்க? நான் பேசினா சத்தமா பேச மாட்டேன், அமைதியா வழிகாட்டுவேன். உனக்கு ஒரு நல்ல மனிதன் கிடைச்சா அது என் பதில். உன் மனசுக்கு ஒரு நிம்மதி வந்தா அது என் அருள். சாமி, என்கிட்ட பூ, பழம், பணம் எதுவும் இல்லை. அப்ப நான் எப்படி பூஜை பண்றது? உண்மையான பூஜை பிறரை காயப்படுத்தாதது, பொய் பேசாதது, முடிந்த உதவி செய்வது. இதுதான் உன்னோட பூஜை. சாமி, எனக்கு வந்த துன்பம் என் பாவத்தாலையா? பாவம் காரணம் இல்ல, சிலது வாழ்க்கை கற்றுக்கொள்ளும் பாடம். நீ தவறு செய்தா திருத்திக்கோ, நீ நல்லவன் என்றால் நிம்மதி வைக்கோ. நான் உன் மேல் கோபம் இல்லை, நான் உன்னோட வளர்ச்சியை தான் பார்க்கறேன். சாமி, மனுஷங்க ரொம்ப கஷ்டமானவங்களா இருக்காங்க. எப்படி வாழ்றது? உலகம் கடினம், ஆனா நீ மென்மையான மனசு வச்சிருக்கலாம். ஒரு நல்ல மனசு இருந்தா 1000 கஷ்டமும் தாண்டி நிம்மதி கிடைக்கும். சாமி, தினமும் செய்ய ஒரு சின்ன வழி சொல்லுங்க. தினமும் 2 நிமிஷம் போதும். கண் மூடி 3 தடவை மெதுவா மூச்சு விடு. ஓம் நம சிவாய் 11 முறை சொல்லு. இன்று யாரையும் காயப்படுத்த மாட்டேன் என்று முடிவு செய். இதுதான் உன் ரட்சை. சாமி, நான் காசு இல்லாதவன், ஆனா இன்று நான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன் போல ஃபீல் பண்றேன். நீ பணக்காரன் ஆகணும்னா காசு தேவையில்லை, நல்ல மனசு போதும். உன் கண்ணீர் வீணாகாது, உன் வாழ்க்கை மாறும். நன்றி சாமி. மக்களே, இந்த இன்டர்வியூ உங்களுக்கு நிம்மதி கொடுத்திருந்தா ஓம் நம சிவாய் காமெண்ட் பண்ணுங்க.